ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புஞ்சை புளியம்பட்டியில் விஸ்வகர்மா கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த தொழில் பேஸில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு மானியம் கொடுத்து தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான உந்துதலை எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். அதை பற்றி சார் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. எங்களது அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் வரவேற்கிறேன். நான் மாவட்ட செயலாளர். என் பேர் ஆர் மூர்த்தி. நாங்கள் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை இந்த பகுதியில் ஒரு 3 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். விஸ்வகர்மா சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு சென்றடையும் வகையில் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். இப்போ அதனை முன்னிட்டு பார்த்திங்கன்னா கேவிஐசி ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிஷன், அதாவது 20 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலியமாக அவங்க அதுக்கு எந்த விதமான காஸ்ட்டு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீ ட்ரைனிங், கட்டணம் இல்லைங்க. ஓகே, ஃப்ரீ ட்ரைனிங்கு அது 20 நாள் கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 35,000 மதிப்பான கடைச்சல் மிஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நம்ம அந்த வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பருப்பு மத்து, அந்த அதாவது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, சப்பாத்தி போடுற அந்த கட்டைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நடவண்டி தயார் பண்ணுறது, அப்புறம் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா டர்னவுட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது பேர் டர்னவுட் பயிற்சி. அது பார்த்திங்கன்னா எங்கள் மாநில பொதுச் செயலாளர் ஈரோடு மாவட்டத்துக்கு முதல் முறையாக பெற்றுக் கொடுத்தாரு. 2 பேட்ச் வாங்கி கொடுத்தாரு. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 2 பேட்ச் நம்ம சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா முதல் பேட்ச் 20 பேர், 2வது பேட்ச் 20 பேர். புளியம்பட்டிக்கு ஒரு பேட்ச், நல்லூருக்கு ஒரு பேட்ச் நான் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சிறப்பாக நடத்தி கொடுத்து அதுக்கான 35 அதாவது பார்த்திங்கன்னா 35,000 மதிப்பான மிஷினை இந்த 40 பேர்த்துக்கும் கொடுத்தாச்சுங்க. நீ மேற்கொண்டு அந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா சோலார் கொடுக்க போகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்க அதுங்க. அந்த சோலார் ஒரு விரைவில் கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை எங்கள் மாநில பொதுச் செயலாளர் மருதராஜ் கணேஷ் அவர்கள் ஈடுபட்டுருக்காருங்க. ஓகே. இப்போ இந்த ட்ரைனிங்கு இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க. அந்த க்ரைட்டீரியா என்ன? அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேவிஎஸ்சி ட்ரைனிங் மத்திய அரசு மாநில அரசுடைய பயிற்சியின் மூலியமாக பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, பிற சமுதாயத்துக்கு நாங்கள் உதவிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா அதில் பிசி எம்பிசி கேட்டகரியெல்லாம் வருதுங்க. இப்போ நிறைய பேர் விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாமல் வேறு சமுதாயத்தில் தச்சு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்கள் இதிலேயே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே. அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஒரு 3-4 பேர் எங்களுக்கு 4 பேராட்ட பண்ணாங்க. செகண்ட் பேட்சில் ஒரு 5 பேர் பண்ணாங்க. ஓகேங்க. அவங்க எல்லாமே அதர் கம்யூனிட்டிஸ் தான். அதெல்லாம் நாங்கள் தொழில் ரீதியாக நாங்கள் பார்க்கறது கிடையாது. சமுதாய ரீதியாக பார்த்திங்கன்னா எங்கள் நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அவங்க பார்த்திங்கன்னா எந்த திட்டங்களும் தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த திட்டங்களுக்காக அவங்க நாங்கள் உள்ளே கொண்டு மீதி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ளவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே. இது என்ன பேசிஸில் உறுப்பினர் அட்டை அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுங்களா? அதாவது உறுப்பினர் அட்டைன்னு பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு நாங்கள் உறுப்பினர் அட்டை எங்கள் சங்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம உறுப்பினர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதர் கம்யூனிட்டிஸை பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தை தேடி எங்களுக்கு பண்ணி கொடுன்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் உறுப்பினர் அட்டை எங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் விஸ்வகர்மா கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதுக்கு ஏற்படலாம் நீங்கள் பண்ணி கொடுப்போங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் மாநில பொதுச் செயலாளருக்கு நான் முறைப்படி அந்த விண்ணப்பத்தை அனுப்பிச்சு அவர் அங்கே பரிசீலனை பண்ணி உங்களுக்கு ஐடி கார்டு அனுப்பிடுவார். ஓகே. இப்போ இந்த ட்ரைனிங் அந்த கடைச்சல் மிஷினுக்கு மட்டும்தானா இல்லை மற்ற தொழில்களுக்கும் இருக்குங்களா? ஏன்னா தங்க வேலை செய்கிறவங்களுக்கு இருக்காங்க, மற்ற அந்த குலத்தை சார்ந்த தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க, மற்றவங்களுக்கும் இருக்காங்க. அதாவது அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை அப்படிங்கிறது 5 தொழில் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் மதுரை கோல்டு ஸ்மித் நிறுவனத்தின் மூலிமா தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் முதல் முறையாக 2 பேட்ச் நாங்கள் ஏற்படுத்தணும். ஓகே. அதில் முதல் பேட்சில் ஒரு 12 பேர் சேர்ந்தாங்க, 2வது பேட்சில் ஒரு 8 பேர் சேர்ந்தாங்க. மொத்தம் 25 பேருக்கு மேலே
இதில் முடிச்சுக்கிறாங்க. மொத்தம் 3 பேட்சுங்க. அதில் 2 பேட்ச் நல்லா மாதம் வந்துச்சு. தேர்ட் பேட்ச் வந்து ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க. மொத்தம் 25 பேர் வந்து நாங்கள் அதை முடிச்சு கொடுத்துருக்குறோமுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர்களுக்கான ட்ரைனிங் அது முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் கார்பெண்டர்ஸ்க்கான தொழில் இதுகளை முடிச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் கைவினை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மாநில ஸ்கீம், அதை நாங்கள் முன்னெடுத்து கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் தொழில் செஞ்சவங்களுக்கு ஒரு 22 பேர்த்துக்கு நாங்கள் பதிவு பண்ணதில் ஒரு 7 பேர் வந்து சாங்ஷன் பண்ணி அவங்க பேங்க்கில் இப்போ வந்து நெக்காப் மூவ்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. ட்ரைனிங்கு எல்லாம் முடிச்சு அவங்க நெக்காப் மூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குதுங்க. அதுபோக 30 பேர்த்துக்கு வந்து எங்கள் மாநில பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின் படி நாங்கள் வந்து கோல்டு ஸ்மித்துக்கான ட்ரைனிங்க்கான வேலைகளை எடுத்து வச்சுருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் மையத்தில் போய் எல்லாம் இதுக்கு போயிருக்காங்க, வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கான பேங்க் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங்கு கொடுத்து அவங்க பேங்க் உண்டான அமௌண்ட்டுகளை வாங்குறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. எங்களுடைய சங்கம் முழுக்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக மேம்பாடு தான் முக்கியமான நோக்கமே தவிர இதில் எந்த விதமான அரசியல் குறுக்கீடுகளோ மற்றதோ எதுவும் கிடையாது. நலவாரியத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கட்டுமான சங்கத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் 2 குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமண செலவு 20,000 ரூபா வருதுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதாவது வந்து உடம்பு சரியில்லை, எங்களால் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிட்ட 1 லட்சம் ரூபா வரைக்கும் அமௌண்ட் ஒதுக்குறாங்க. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் வருஷம் 1000 ரூபா அந்த கல்வி உதவித்தொகை வருதுங்க. அதுக்கப்புறம் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000, 3500 வரைக்கும் இந்த ரேஷியோவில் தர்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஒரு 500 வச்சு வருங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் மருத்துவ ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து நம்ம முடியாதவங்க அந்த முகாமுக்கு போனாங்கன்னா இந்த அட்டை கொண்டு போனாங்கன்னா போதுங்க, நலவாரி அட்டை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா சிகிச்சையும் ஃப்ரீ. அப்போது இடையில வந்து நலவாரி அட்டை வச்சுக்கிறவங்க 60 வயசுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யார் நியமனதாரரோ நாமினியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 லட்சம் 8 லட்சம் ரூபா வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 8 லட்சம் ரூபா பண்ணியிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் அவங்களுக்கு வந்துருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மாதம் 1200 ரூபா பென்ஷன் வருதுங்க. இது எல்லாமே கட்டுமான சங்கத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். இப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தச்சுக்க திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம சங்கத்து மூலயமா ஒரு 20 பேர் வந்து இங்கே கோபியில் நடந்த ட்ரைனிங் சென்டரில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம், ஒரு 7 நாளுங்க 5600 சொல்லி கொடுத்துட்றாங்க. பயிற்சியும் கொடுத்துட்றாங்க, மதியான சாப்பாடு எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட்டே பண்ணிடுது. மீதி இருக்கிறது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பயிற்சி முடிச்சு கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து மேற்கொண்டு அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி லோன் வாங்குறது, வங்கி கடனுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோமுங்க. இது எல்லாமே நம்ம சங்கத்தின் மூலிமா செஞ்சு கொடுத்துருக்கோம். இதை சம்மந்தமான ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும்னா உங்கள் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு அவங்க கால் பண்ணால் கூட நீங்கள் ஓகேங்க கொடுங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து கம்யூனிட்டிங்க நம்ம கம்யூனிட்டி விஸ்வகர்மா சமுதாயம் மட்டும் இல்லை, தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் வழிகாட்டியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்க. இது சப்போஸ் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது மானியம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்? ஆமாங்க, மானியம் வந்து அந்த ஸ்கீமுக்கு போனாலும் அவங்க தன்னை போல கவர்மெண்ட் மானியத்துக்கு வந்துருவாங்க. கேகேடின்னு போனாலே கேகேடியில் வந்து 50% மானியம் வந்து இருக்குதுங்க. 50,000 ரூபா மானியம் இருக்குதுங்க. அந்த 50,000 ரூபா மானியம் அவங்க சப்சிடி வந்து வந்தீங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. பிரைவேட்டாக நாம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வாங்கக்கூடிய கடன்களுக்கு தான் மானியம் இல்லைங்க. ஸ்கீமுக்குன்னு போனாலே அது மானியம் இருக்குதுங்க. நாங்கள் மத்திய மாநில அரசினுடைய 2 திட்டங்களுமே செயல்படுத்திட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுன்னு சொன்னீங்க. இது போக வேற ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கூலி தொழிலாளிகள். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு 10வது இப்படித்தான் படிச்சிருக்கிறாங்க, 12வது படிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பிடித்தம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு தனியார் வேலைக்கே போனாலும் ஒரு ப்ராடக்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நலவாரியத்தில் இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் ஒரு வாழ்நாளில் ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு பென்ஷன் ஸ்கீம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறத தமிழக
தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறோம். ஓகே. அத்தோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு வந்து எங்கேயுமே ஒரு அங்கீகாரம் இல்லை. நாங்கள் பிற்படுத்தப்பட்டோர் இதில் இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதில் நாங்கள் வந்து கேட்டுட்ருக்குறோம், எம்பிசி பண்ணி கொடுங்க, எங்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக படித்த குழந்தைகள் வந்து வேலைக்கு வரணும். ஓகே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே வந்து அரசியல் ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுறோம். அதே மாதிரி சமூக ரீதியாகவும் இந்த கம்யூனிட்டி வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத எங்களுடைய கண்ணோட்டம். ஓகே. பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் எங்களை வந்து உரிய அங்கீகாரம் இல்லை. அப்போது எங்களுக்கு எம்பிசி பண்ணி கொடுங்க, எங்கள் குழந்தைகளும் அரசு வேலைகளுக்கு போகட்டும் அப்படிங்கிறதையும் கேட்குறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது தேரோட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு கோவில்களும் தைப்பூசம் மற்ற நாள்களில் வந்து தேரோட்டம் நடக்குதுங்க. இந்த தேரோட்டத்தில் இந்த தேர் சரி பண்ணுறது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில்லாத தேரோட்டம், நிறைய பக்கம் விபத்துகள் ஏற்படுதுங்க, தேரோட்டத்தில் வந்து விபத்துகள் ஏற்படுது. ஆனால் இது முறையாக வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தினர் வச்சு பண்ணுற போது இன்னும் கொஞ்சம் அரசுக்கு ஒரு உத்வேகமாகவும் அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அறங்காவலர் குழுன்னு சொல்லி இருக்கு, இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்ம சமுதாயத்தினருக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சமுதாயத்திற்கு வந்து ஒரு அரசு வந்து ஒரு போற்றுதலாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இதனோட வந்து பார்த்திங்கன்னா இவர் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தங்கநகை பூங்கா ஏற்படுத்தியிருக்காருங்க. அது நாங்கள் எல்லாமே வரவேற்கிறோம். இருந்தாலும் இந்த தச்சு தொழிலாளர்கள் இந்த மாதிரி தொழில் சேவைகளுக்கும் ஒரு தொழில் பூங்காவை ஏற்படுத்த வேண்டும் தான் அரசை கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சார் சொன்ன மாதிரி தொழில் முனைவோர் யாராக இருந்தாலும், இளைஞர்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் இதை சார்ந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா சாரோட கான்டாக்ட் நம்பரை நான் வீடியோலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஒன்ஸ் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் எக்ஸ்பிளைனாக கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும். இதே மாதிரி ஒரு நல்ல பிளாக்ல சந்திப்போம். அண்டில் தன் திஸ் இஸ் பை ஃப்ரம் பிரகதீஷ். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி.